بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, புனிதங்கள் பூத்து குலுங்கும் ரமலான் மாதத்தில் நாம் அறிந்து வருகின்றோம். இந்த ஆண்டு ரமலான் மாதத்தினுடைய துவக்க உரையாக நபிகளார் ஏற்படுத்திய சமூக மாற்றங்கள் எனும் தலைப்பினை சில தினங்களாக அறிந்து வருகின்றோம். இத்தொடருடைய 6வது தினத்திலே நாம் இருக்கின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய மிக முக்கியமான ஒரு மாற்றம் குறித்து பார்க்க இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த பகுதி நமக்கு தெரியும், அரபு தேசம். அந்த காலகட்டம், அதாவது அதற்கு முன்பாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் இடையிலே ஒரு 600 ஆண்டு இடைவெளி இருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாதையைத்தான் அவர்கள் பின்பற்றி வந்தார்கள். ஆனால் காலப்போக்கில் நிறைய விஷயங்களை அதிலே மாற்றி அமைத்து விட்டார்கள். அந்த அரபுலகத்தினுடைய கலாச்சாரம் ரொம்ப கெட்டு கிடந்தது. மிக மோசமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஓரிரை கொள்கை அவர்களிடத்திலே இல்லை. சிலைகளை வழிபட்டு வந்தார்கள். லாத்து, மனாத்து, உஸ்ஸா என்றெல்லாம் பல தெய்வங்களை வழிபட்டார்கள். காபாவிலேயே 360க்கும் மேற்பட்ட சிலைகளை வைத்து வணங்கி கொண்டிருந்தார்கள். ஜோசியம் பார்ப்பது, சகுனம் பார்ப்பது, குறி கேட்பது போன்ற தீமைகள் அவர்களிடத்தில் நிறைந்து கிடந்தன. கலாச்சார ரீதியாக எடுத்துக்கொண்டால் ஒழுக்கம் என்பது அந்த சமுதாயத்திட்ட இருக்கல. பல தீமைகள் அந்த சமுதாய மக்களிடத்திலே மண்டி கிடந்தது. அதை கவிஞர்கள் கூட சொல்லும் போது, ஒரு மங்கையுடன் பல கணவர்கள் மகிழ்ந்து கிடந்தார்கள், மதுவில் மயங்கி கிடந்தார்கள். அந்த மாதிரியான கலாச்சாரம் அங்கு இருந்தது. பெண் குழந்தைகளை அவர்கள் உயிரோடு புதைத்து வந்தார்கள். பிறந்த மழலை பேசும் பெண் குழந்தைகளை உயிருடன் புதைத்தார்கள், சிசுவை உயிருடன் புதைத்தார்கள் என்று கூட அந்த காலத்தில் சொன்னார்களே. அதெல்லாம் இங்கே இருந்த சம்பவமாகத்தான் இருக்கின்றது. அந்த அரபு மக்களிடத்திலே அது மாதிரி கலாச்சாரம் இருந்தது. இந்த சமுதாயத்துக்குத்தான் இறைவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக அனுப்புகின்றான். அனைவருக்கும் அனுப்பப்பட்டாலும் அவர்கள் வாழ்ந்த பகுதி அப்படி இருந்திருக்கின்றது. இந்த இடத்திலே இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது என்பது எவ்வளவு பெரிய கஷ்டமான காரியம் என்பதை நம்ம உணர வேண்டும். இப்போ நீங்கள் மதீனாவை எடுத்துக்கொண்டால் மதீனாவுடைய நிலை வேறு. மதீனாவிலே வாழ்ந்த மக்களுக்கு இது மாதிரியான தீய விஷயங்கள் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் இருந்திருக்கலாம். இந்த மக்காவிலே நடந்த கொடுமைகள் எல்லாம் மதீனாவில் நடக்கல இல்லையா? மக்காவிலே ரொம்ப மோசமாக கலாச்சாரம் இருந்திருந்தது. இந்த கலாச்சாரத்தை மிக சிறப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றி அமைக்கின்றார்கள். அறியாமை காலத்திலே பல மூட பழக்கங்கள் அந்த மக்களிடத்திலே மண்டி கிடந்தன. நிறைய மூட நம்பிக்கைகள் அவங்கள்ட்ட இருந்தது. எல்லாத்துக்கும் சகுனம் பார்ப்பார்கள். இந்த நேரம் நல்ல நேரம் இல்லை, இந்த நேரத்தில் செல்லக்கூடாது என்று பார்ப்பார்கள். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் கொள்ளைப்புறமாகத்தான் வீட்டுக்குள்ளே வருவார்கள். மெயின் கேட்டு வழியா போறது கூடாதுன்னு நினைச்சான், பின்னாடி வழியா தான் வரணும். இது மாதிரி நான் சொல்றது 1-2 விஷயங்கள். ஏராளமான மூட நம்பிக்கைகள் அந்த மக்களிடத்திலே நிறைய குடிகொண்டிருந்தது. இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக அனுப்புகிறான் என்று சொன்னால் இந்த மக்கள் மாற்ற எவ்வளவு பணியாளர்கள் சொன்னார்கள். அந்த சமுதாயத்தை மாற்றி அமைக்கின்றார்கள். அதிலே கலாச்சாரத்திலே அந்த சமுதாயம் எவ்வளவு மோசமாக இருந்தாங்க என்பதற்கு ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கின்றோம். சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அந்த அரபு மக்களிடத்திலே 4 வகையான திருமணங்கள் நடைபெற்றன. 4 விதமான திருமணங்கள் நடைபெற்றது. ஒரு திருமணம் எப்படி இருந்தது என்று சொன்னால், அது கரெக்டான திருமண முறை. பெண்ணுடைய உரிமையாளரிடத்திலே, பெண்ணுடைய பொறுப்பாளரிடத்திலே சென்று முறையாக பெண் பேசி மகரை கொடுத்து மனம் முடிப்பார்கள். அல்லது அவருடைய மகளை பேசி மனம் முடிப்பார்கள். இந்த திருமண முறையில் தப்பு இல்லை.
இப்படி ஒரு திருமண முறை இருந்திருக்கிறது. இரண்டாவது திருமண முறை என்னன்னு சொன்னா, ஒரு கணவனே மனைவியை இன்னொரு ஆணிடத்திலே அனுப்பி வைப்பான். அந்த ஆண் யார் என்று சொன்னால், அவன் ஒரு பிரமுகராக இருப்பான். ஒரு உயர்வான குலத்திலே இருக்கக்கூடிய ஒரு விஐபி மாதிரி இருப்பாங்கல்ல, அது மாதிரி நபர்களிடத்திலே அனுப்பி வைப்பான். இந்த பெண் அவருடைய சில நாட்கள் இருந்து அவர்கள் இல்லறம் நடத்தி கொண்டு தாம்பத்தியம் நடத்தி கொண்டிருப்பார்கள். அது வரைக்கும் இந்த கணவன் கொஞ்சம் விலகியே இருப்பான். அவள் கருவுற்ற உடனே அந்த குழந்தை பிறக்கும் இல்லையா, அந்த குழந்தையை கொண்டு ஒரு பெருமை கொண்டார்கள். இந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை தெரியுமா? ஒரு உயர்குலத்தை சேர்ந்தவனுடைய அவன் மூலமாக பிறந்த குழந்தை என்று அதை ஒரு ஆணவமாக, அதை ஒரு விஷயமாக சொல்லிக்கொண்டு இப்படி ஒரு திருமணம் அங்கே இருந்திருக்கிறது. இதுக்கு திருமணம் பேர் வைத்திருக்கின்றார்கள். இஸ்திபுலா சொல்லுவாங்க. நிக்காகுல் இஸ்திபுலா அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி விஷயத்தை பண்றது. மனைவிய இன்னொருத்தர் அனுப்பி வைத்து பிள்ளை பக்க வைக்கிறது. இது இரண்டாவது முறையான திருமணம். மூன்றாவது முறையாக ஒரு திருமணம் இருந்தது. அந்த திருமணம் எப்படி இருந்தது என்று சொன்னால், ஒரு பெண்ணிடத்திலே ஒரு 10க்கு நெருக்கமான, 10க்கு எண்ணிக்கை அதிகமாக, 10க்கு குறைவான அதிசல வருது, 10க்கும் குறைவான நபர்கள் அவங்க ஒரே நேரத்திலே அவர்கள் தவறு செய்வார்கள். கொஞ்ச நாள் கழித்து அந்த பெண் கருவுறுவாள். அவளுக்கு டெலிவரி ஆகும், பிரசவம் ஆயிரும். பிரசவம் ஆன உடனே எல்லாரையும் கூப்பிட்டு விடுவார்கள். எல்லோரும் வந்த உடனே இப்ப இந்த பெண் சொல்லுவாள், வந்த மக்களிடத்தில் வந்த அந்த தவறு செஞ்ச அத்தனை பேர்ட்டையும் சொல்லுவார், நீங்க செஞ்ச வேலை உங்களுக்கு என்னன்னு தெரியுதா? இப்படி ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது, இந்த பிள்ளைக்கு யார் தகப்பன் என்று அந்த பெண் சுட்டி காட்டுவாள். இவர் தான் இந்த பிள்ளைக்கு தகப்பன் என்று சுட்டி காட்டிய உடனே அந்த குழந்தை அவரோடு இணைக்கப்பட்டுரும். அதை அவர் மறுக்க கூடாது, மறுக்கவும் முடியாது. இப்படியான ஒரு திருமணம் இருந்திருக்கிறது. இது மூன்றாவது முறை. நான்காவதாக ஒரு திருமண முறை இருந்தது. அது என்ன திருமண முறைன்னு சொன்னா, ஒரு பெண் இருப்பாள், அவள் ஒரு விலை மாதுவாக இருப்பாள். அவங்க வீட்டு வாசல்ல ஒரு கொடி பறக்குமா. இந்த கலாச்சாரம் எவ்வளவு மோசமா இருந்திருக்குன்னு பாருங்க. வீட்டு வாசல்ல கொடி பறக்கும், கலர் கலரா கொடி பறந்திருக்கும் போல இருக்கு. அந்த கொடியை பார்த்த உடனே அந்த பெண்ணை அடையாளம் கொண்டு அங்கு பலவிதமான ஆண்கள் வருவார்கள். இறுதியிலே அவளுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். பிள்ளை பிறந்த உடனே அந்த பெண்ணிடத்தில் யாரெல்லாம் உறவு கொண்டார்களோ அவர்கள் அனைவருமே அழைக்கப்படுவார்கள். அழைக்கப்பட்டு வந்த உடனே இங்கதான் அவனை கவனிக்கணும், ஒரு நிபுணர் குழு ஒன்று இருந்ததாம். என்ன நிபுணர் குழு என்றால், தந்தையினுடைய பல பேரும் அவரோடு உறவு கொண்டிருப்பார்கள். அதை தீர்மானிப்பதற்கு இந்த குழு வருது. குழு பார்த்து முகத்தை எல்லாம் பார்த்து இவனுடைய பிள்ளைதான் இது என்று ஃபைனலாக ஒரு தீர்ப்பு சொல்வார்களாம். உடனே அந்த குழந்தைக்கு அவன் தகப்பனாக ஆக்கப்பட்டு விடுவான். அதை யாரும் மறுக்க கூடாது. இப்படியான 4 வகையான திருமணங்கள் இருந்தன. எவ்வளவு மோசமான கலாச்சாரம் பாத்தீங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன அந்த சமுதாயம் இருக்கிறதே, இவ்வளவு மோசமான ஒரு கலாச்சாரத்திலே அவர்கள் மூழ்கி கிடந்தார்கள். எப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதர் அனுப்பப்பட்டார்களோ, அந்த ஹதீஸிலே வருகின்றது, ஃபலம்மா புஇஸ முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் ஹக்கி, சத்தியத்தை கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட பிறகு, ஹதம நிக்காஹல் ஜாஹிலியத்தி குல்லுஹு, இந்த மோசமான எல்லா திருமண முறைகளையும் ஒன்றை தவிர, மகர் கொடுத்து முறைப்படி பண்ணாங்கல்ல அந்த திருமணத்தை தவிர ஏனைய எல்லா திருமணங்களையும் நபிகள் நாயகம் அவர்கள் தகர்த்தெறிந்தார்கள் என்று வரக்கூடிய செய்தியை புகாரி என்கின்ற ஹதீஸ் கிதாபிலே நம்ம பார்க்கின்றோம். எவ்வளவு ஒரு மோசமான நிலைன்னு பாத்தீங்களா? அதெல்லாம் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சொல்றோம். நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு தான் காலம் கெட்டு கிடக்குதுன்னு. இன்னைக்கு கெட்டு கிடக்குது உண்மைதான். அன்றைய காலத்திலும் காலம் கெட்டு தான் கிடந்திருக்கு. தமிழ்நாட்டிலே சொல்லுவார்களே, தமிழ் இலக்கியங்களை கூட அதை பற்றி உண்டு. பரத்தையர் வீதி என்றே வைத்திருப்பார்கள். பரத்தையர் வீதி என்று சொன்னால் இது மாதிரியான இந்த விலை மாதுகள் அடங்கியிருக்கக்கூடிய ஒரு பகுதி. அது பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துல இருக்கும். ஊர்ல பெரிய மனுஷங்க இருப்பாங்க பாத்தீங்களா,
அந்த மாதிரி இந்த மாதிரி ஜமீன்தாரு அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் அங்க போயிட்டு வருவார்கள். இப்படியான விஷயங்கள் எல்லாம் பல ஆண்டுகளாகவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முறையாக இருக்கிறது. இவ்வளவு மோசமான ஒரு சமுதாயத்திலே, கலாச்சாரம் கெட்டு கிடந்த சமுதாயத்துல தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூதரா போறாங்க. போய் கற்பொழுக்கம் குறித்த பல விஷயங்களை அந்த மக்களுக்கு போதிக்கின்றார்கள். இஸ்லாம் போதிக்கக்கூடிய கற்பொழுக்கம் இருக்கிறதே, இந்த மாதிரி கற்பொழுக்கத்தை இவர் யாருமே போதிக்க இயலாது. அனைத்தையுமே சரி செய்தது. ஒரு விஷயத்தை நாம் தடை செய்ய வேண்டும், தடுக்க வேண்டும், அதுல ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்றால் அதுல முழுமையான விஷயங்களை முதல்ல கவனம் செலுத்த வேண்டும். சில பேர் என்ன செய்வார்கள், ஒழுக்கத்தை பற்றி ஒரு 2 வார்த்தைகளை பேசுவார்கள், மற்றதை தொடர்ந்து விட்டுருவாங்க. ஒழுக்கத்திலே நம்ம சரியாக வாழ்வதாக இருந்தால் அனைத்தையுமே நம்முடைய வாழ்க்கையிலே சரி செய்ய வேண்டும். அதை நபிகள் நாயகம் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி. எப்படி எல்லாம் அதை மாற்றி அமைத்தார்கள்? அந்நியர்கள் என்று ஒரு சாராரை பிரிச்சாங்க. ஒரு பெண்ணுக்கு குடும்பத்திலே இருக்கக்கூடிய நபர்கள் யார், அவளுக்கு மகரமான ஆண்கள் யார், மகரம் இல்லாத ஆண்கள் யார், பெற்றெடுத்த தந்தை அவர் பிரச்சனை இல்லை, அவர் மகரமான ஆண், உடன் பிறந்த அண்ணன் தம்பி மகரமான ஆண் தான், தாயுடன் பிறந்த அண்ணன் தம்பி, தந்தையுடன் பிறந்த அண்ணன் தம்பி, இது மாதிரி சில எல்லைகளை சொல்லி இவங்க எல்லாம் உங்களுக்கு அந்நியர்கள் கிடையாது, மற்றவர்கள் எல்லாம் உங்களுக்கு அந்நியர்களாக இருப்பார்கள். அந்த அந்நியர்களிடத்திலே நீங்கள் கண்ணியராக நடந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய உடலை இப்படி நீங்கள் பேணிக் கொள்ள வேண்டும், உங்களுடைய உடலை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று எல்லா விதமான கட்டளைகளும் சொல்லப்படுது. அதுல பாருங்களேன், எப்படிப்பட்ட ஒரு ஒழுக்க நெறியை, கற்பு நெறியை இஸ்லாமிய மார்க்கம் போதிக்கிறது என்றால் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போமே. முதலிலே தவறான பார்வை இருக்கக்கூடாது, கல்லுல் பஸர் என்று சொல்வார்கள், பார்வையை தாழ்த்துவது. ஒரு பெண்ணை ஒரு ஆண் தவறான கண்ணோட்டத்தில் பார்க்க கூடாது. அப்படி பார்த்தானா அவன் தாழ்த்தி கொள்ள வேண்டும். குல்லில் முஃமினீன், நபியே மூமினான ஆண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், யகுல்லூ மின் அப்சாரிஹிம், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், தங்களுடைய கற்பை அவர்கள் பேணிக் கொள்ளட்டும் என்று ஆண்களுக்கு இறைவன் சொல்கிறான். அதே போல பெண்களுக்கு சொல்லும் போது குல்லில் மூமினாத், நபியே மூமினான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், யகுல்லூன மின் அப்சாரிஹின்ன, அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் என்றெல்லாம் பெண்களுக்கும் சொல்லப்படுது. அப்ப முதல்ல பார்வைகளை சரி செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது, இந்த விபச்சாரத்தினுடைய தலைவாசல் எங்கே துவங்குகிறது என்று சொன்னால் தவறான பார்வையிலே தான் துவங்குகிறது. பார்க்காம ஒருத்தருக்கு சபலம் ஏற்படுமா? பார்க்கும் போதுதானே அந்த தீய எண்ணம் முதல்ல ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே குடியேறிக் கொள்கிறது. இஸ்லாம் அதற்கே ஒரு வேலை வைக்குது, பார்க்காதீங்க. பாதையினுடைய ஒழுங்குகளை நமக்கு நபியர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். பாதையில நிக்காதீங்கன்னாங்க, பாதையில நீங்க நிக்காதீங்க அப்படின்னு தடை போட்டாங்க. உடனே சஹாபாக்கள் வருகின்றனர், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு நாங்கள் கூடி பேசுவதற்கு பாதையை விட்டால் வேறு இடமே கிடையாது, நாங்க பாதையில தான் நிக்க வேண்டி இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அப்படி என்றால் நீங்கள் பாதைக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுத்துங்கள் என்று அதுல பல விஷயங்களை சொன்னார்கள். அதுல முக்கியமானது என்ன என்றால் கல்லுல் பஸர், பார்வைகளை தாழ்த்த வேண்டும். ஏன்னா ரோட்ல நிக்கக்கூடிய நேரத்திலே அங்கு பெண்கள் போவார்கள், ஆண்கள் போவார்கள், அது மாதிரியான சூழ்நிலைகளிலே நமது பார்வைகளை என்ற ஒரு கட்டளையை பிறப்பித்தார்கள். இன்றைக்கு சமுதாயத்தில் இது பேணப்படுகின்றதா? பாதைகளிலே பார்க்கணும், அங்கங்க நின்று கொண்டு இளைஞர்கள் பைக்கை வச்சு முறுக்கிக்கிட்டு அவனுடைய முறுக்கை காட்டுகிறான். பாத்தீங்கன்னா ஆள் டைப்பா வரை இருக்கின்றார்கள். தலை பாத்தீங்கன்னா அது கிளிப்பச்சை கலர்ல இருக்கு. அவன் வெட்டிக்கிற மண்டை வெட்டு பாத்தீங்கன்னா ஒரு டைப்பா இருக்கு. அவன் பைக்கை ஹாரன், அது பப்பரப்பான ஒரு மாதிரி அது ஒரு ஹாரனை அடிக்கின்றது. எல்லாமே எதற்கு? கவன ஈர்ப்புக்காக வேண்டி பெண்களை திருப்பி பார்க்க வைக்க வேண்டும். இஸ்லாம் சொல்லுது பார்வையை தாழ்த்துன்னு சொல்லுது. இவன் சாதாரணமா பார்ப்பது மட்டுமல்லாமல் ஒரு ஏதாவது ஒரு யூனியா ஒன்று பண்ணணும், தனித்துவத்தோடு ஒன்று பண்ணி அவங்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்று தெருக்களில் நிற்கக்கூடிய எத்தனை பேர் இருக்கின்றார்கள். ஒரு பெண் போகிறாள் என்று சொன்னால் அவரை நோக்கி எப்படி குறு என்று பார்க்கின்றார்கள். இஸ்லாம் சொல்கிறது பார்வையை தாழ்த்து, தாழ சொல்லி இஸ்லாம் சொல்கிறது பார்வையை. இங்கு பார்வையை தாழுகிறதா, அப்பெண்களை நோக்கி மீள்கிறதா? இதுதான் விபச்சாரத்தினுடைய அடிப்படையான விஷயமாக இருக்கிறது. இஸ்லாம் அந்த பார்வைக்கே வேலை போடுகிறது. அடுத்து பாருங்களேன், பெண்களுக்கு
ஆடை கட்டுப்பாட்டை விதிக்கிறது. பெண்கள் தங்களுடைய உடலை மறைத்துக் கொள்ள வேண்டும். வெளிப்பட்டே ஆக வேண்டிய பாகங்கள், முகம் வெளிப்பட்டு ஆகணும், கை வெளிப்பட்டு ஆகணும், காலில் அவங்க கீழ் பாதத்தில் நடந்து போகணும். அந்த பாகங்களை தவிர அவர்கள் ஏனைய உடலை அவர்கள் மறைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அலங்காரங்களை பிறருக்கு முன்னாடி வெளிக்காட்டக்கூடாது என்று சொன்னார்கள். பெண்களுக்கு கூடுதலாக நபியர்கள் எச்சரிக்கும் போது சின்பானி மின் அகலின் நார், அழகா சொன்னாங்க, 2 கூட்டத்தார் அவங்க நரகத்துக்கு போவாங்க. அதுல ஒரு கூட்டம் யார் என்று சொன்னால், மாட்டினுடைய வாளை போன்ற சாட்டைகளை கையிலே வைத்துக் கொண்டு மக்களை அடித்து துன்புறுத்தக்கூடிய மக்கள், இவங்க நரகத்துக்கு போவாங்க. இன்னொரு கூட்டத்தார் யார் என்று சொன்னால், நிசாவுன் காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத்துன், அவர்கள் பெண்களாக இருப்பார்கள். அந்த பெண்கள் எப்படி இருப்பார்கள்? ஆடை அணிந்தும் நிர்வாண கோலத்திலே இருப்பார்கள். ஆடை அணிஞ்சிருப்பாங்க, ஆடை இல்லாம வர்றதில்லை. அந்த ஆடை அணிஞ்சாலும் அது ஒழுங்கா மறைக்காது, உடலை பார்வையிலிருந்து பாதுகாக்காது, அறகுறையான ஆடையாக இருக்கும், அங்கங்கள் வெளியிலே தெரியும். இப்படியான ஆடைகளை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள், இவர்களை பற்றி சொல்லும் போது லா எதுகுல் ஜன்னா, இப்படிப்பட்ட இந்த பெண்கள் சொர்க்கத்துக்குள்ளே நுழையவே மாட்டார்கள், அதனுடைய நறுமணத்தை கூட பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று எச்சரிக்கை செய்தார்கள். இது அடுத்த விஷயம். ஒரு ஆணை பார்க்க கூடாது என்பது ஒன்று. ஒரு ஆணை பார்த்தாலும் உன் உடலை நீ சரி பண்ணிட்டு போ, பார்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்கிற அளவுக்கு உடலை இஸ்லாமிய மார்க்கம் மறைக்க சொல்கிறது. இது கற்பொழுக்கம் சம்பந்தமாக இஸ்லாம் சொன்ன செய்தி. அடுத்து என்ன சொன்னார்கள்? தேவையற்ற பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. ஒரு பெண் ஒரு ஆணிடத்திலே பேசக்கூடிய நேரத்திலே அவள் கட்டுச்சட்டாக பேச வேண்டும், குலைந்து நெளிந்து பேசக்கூடாது. ஒரு ஆண்கிட்ட பேசுறா ஒரு பெண், அந்த பேச்சிலே ஒரு தூரம் இருக்க வேண்டும், லிமிட் இருக்கணும். ரொம்ப குலைஞ்சி ரொம்ப ஒரு மாதிரி அவங்களுடைய இணங்குற மாதிரியான பேச்சுக்கள் அவங்களுடைய உள்ளத்திலே நோயை உருவாக்கும் இல்லையா? ஒரு பெண் ஒரு ஆணிடத்திலே பேசுகிறாள், ரொம்ப மோசமாக நெளிந்து குலைந்து பேசும்போது அவனுடைய உள்ளத்திலே ஒரு நோய் இருக்கிறது, அவன் சபலப்படுகிறான், பிறகு அது சல்லாபத்திலே போய் முடியக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அதனால இஸ்லாம் அதுக்கு ஒரு வேலை போடுது, இந்த மாதிரி நீங்கள் பேசக்கூடாது. அடுத்து என்ன சொல்கிறது என்று சொன்னால், அவங்களுடைய கவனத்தை நீங்கள் ஈர்க்கக்கூடாது. அதுக்கு என்ன சொல்றாங்க? கால்களால் அடித்து நடக்க வேண்டாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு பெண் போகிறாள் என்பதை அவங்களுடைய கவனத்தை ஈர்க்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்றது, அது பண்ணக்கூடாது. இப்ப காலில் கொலுசு போட்டு போவாங்க பாத்தீங்களா? அது சில பெண்கள் நடந்து போனாங்கன்னா அந்த கொலுசுல ஒரு 2500 முத்து இருக்கும். அது சலக்கு சலக்கு சலக்குன்னு தெருவையே கூட்டிட்டு போற மாதிரி நடந்து போறாங்க. இது இஸ்லாமிய மார்க்கத்தில். வீட்டுக்குள்ள போறது என்பது வேறு. வீட்டுக்குள்ள அணிகின்றார்கள், அந்நியர்கள் இல்லைன்னு சொன்னா அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. வெளியிலே போகக்கூடிய நேரத்திலே அடுத்தவனுடைய கவனத்தை ஈர்ப்பதை போல இந்த மாதிரி போட்டு போவது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது அல்ல. நறுமணங்கள் பூசுவதற்கு பெண்களுக்கு கட்டுப்பாடு விதித்தார்கள். லேசான நறுமணங்களை பெண்கள் பயன்படுத்தலாம். இரவிலே இஷாவுக்கு பள்ளிவாசலுக்கு வந்தாங்கன்னா அதையும் பயன்படுத்தக்கூடாது. அதல்லாத மற்ற நேரங்களிலே லேசான நறுமணங்களை பயன்படுத்துவதற்கு பெண்களுக்கு அனுமதி உண்டு. எதுக்கு அனுமதி கிடையாது? ரொம்ப நெடி கூடிய நறுமணங்களை பெண்கள் பயன்படுத்தக்கூடாது. ஏன் பயன்படுத்தக்கூடாது? அது மாதிரியான நறுமணங்கள் ஒரு ஆணுடைய உள்ளத்தை டிஸ்டர்ப் பண்ணும், அவனுடைய கவனத்தை பெண்ணை நோக்கி திருப்பி விட்டுரும். இவ்வாறு எல்லா விஷயங்களையுமே இஸ்லாமிய மார்க்கம் சரி பண்ணுது பாருங்க. சும்மா ஒழுக்கமா இரு, கற்பொழுக்கத்தோடு இரு, நீ விசாரத்துக்கு போகாத அப்படின்னு சொன்னா பத்தாது. அதுல என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்து விஷயங்களையும் டீட்டெயிலாக ஒன்றை கூட விட்டு விடாமல் அனைத்தையும் சரி செய்யக்கூடிய விதத்திலே இஸ்லாமிய மார்க்கம் போதித்திருக்கிறதா இல்லையா? வலா தக்ரபு ஸினா என்று அல்லாஹ் சொல்கின்றான். இந்த விபச்சாரத்தை பற்றி சொல்லும் போது அதற்கு இறைவன் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கின்றது? விபச்சாரம் சொல்லவில்லை. என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுது? வலா தக்ரபு. தக்ரபு என்று சொன்னால் நெருங்காதீங்க. லா தக்ரபுட நெருங்காதீங்க. விபச்சாரத்துக்கு நம்ம நெருங்கினாலே அது உள்ள தள்ளி விட்டு பிடிச்சி இழுத்துரும். எனவே இதுல கவனமாக இருக்க வேண்டும் என்று இவ்வளவு விதமான அறிவுரைகளை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி இருக்கின்றது. இதற்கு பிறகு அந்த சமுதாயத்திலே எப்படிப்பட்ட மாற்றம் உண்டானது? அப்படிப்பட்ட கற்பு கரசர்களாக சஹாபாக்கள் உருவானார்கள். சஹாபிய பெண்மணிகள் கற்பை பேணி நடக்கக்கூடிய பெண்களாக உருவாக்கப்பட்டார்கள்.
ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே அவங்க சமுதாயத்திலே விபச்சாரம் என்பதல்ல, ஒன்னு ரெண்டு நம்ம படிச்சிருப்போம் வரலாறுல, ஒன்னு ரெண்டு பேர் அந்த மாதிரி. சிறப்பு சேர்த்துட்டான். மதுவுல ரெண்டு விஷயத்தை பற்றி சொல்லும் போது ரெண்டுமே உணவு சம்பந்தப்பட்ட காரியம் வைங்களேன். மது உணவு, உணவுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையில அல்ல அடமொழி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்றான். மதுவை பத்தி சொல்லும்போது அந்த மது என்ற வார்த்தை அனாதை இருக்கு, அதுக்கு சிறப்பு உணவு உயர்வு உணவு ஒரு வார்த்தையும் சொல்லாம வர்றான். அப்ப மதுவுக்கு சிறப்பு இல்லை என்பதை சிம்பாலிக்காக அல்லாஹ் முதல்ல உணர்த்துகிறான். இது முதல்ல வந்த வசனம். அடுத்த வசனம் என்ன மாதிரி வருதுன்னு கொஞ்ச நாள் கழித்து அடுத்த வசனம் வருகிறது. அந்த வசனம் என்ன செய்யுதுன்னா இன்னும் கொஞ்சம் டோஸ் கொஞ்சம் கூட்டப்படுது. எஸ் அலுவலக அணில் ஹம்ரி வல் மைசீர், நபியே உம்மிடத்திலே மது குறித்தும் சூதாட்டம் குறித்தும் உங்களிடத்திலே அவர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் சொல்லுங்கள். குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர் வ மனாஃபிஉல் லின்னாஸ், நீங்கள் சொல்லுங்கள் அதிலே பெரிய பாவம் இருக்கிறது என்றும் சிறிய நன்மை இருக்கு என்றும் நீங்கள் சொல்லுங்கள். சின்ன பயன் இருக்கு, பெரிய பாவம் இருக்கு. அப்ப முதல்ல இதை முற்படுத்துறாங்க, பெரிய பாவமாக இருப்பது மது, நன்மையாக கொஞ்சம் இருக்கலாம். இன்னைக்கு நீங்க சொல்லலாம் மதுவில் நன்மை இருக்கா இல்லை, 100க்கு 100 மதுவில் கேடு இருக்கா இல்லை, மதுவிலே சில நன்மை
அந்த மதுபானத்தை அவர்கள் குடித்து விட்டார்கள். நேரத்தில் தொழுகை நேரம் வந்து விட்டது. தொழுகைக்காக போய் தொழக்கூடிய நேரத்திலே குல்யா ஐயுல் காஃபிரூன் ஒரு சூரா இருக்கு பாருங்க. அது ஏற்கனவே டங் ட்விஸ்டர் மாதிரி தான் இருக்கும் அந்த சூரா. லா அபுதுமா தாபுதூன் வலா அன்தும் ஆபிதுனமா ஆபுது வலா அன ஆபிதுமா அபத்தும் வலா அன்தும் ஆபிதுனமா ஆபுதுன்னு அது இயற்கையிலே குடிச்சு தப்பான்னு கேட்டா அப்ப தப்பு, அப்போ ஹராமாக்கப்படலையே, அப்ப ஹலால் தான் அவங்க குடிச்சிட்டாங்க. அப்ப தொழுகையில அவங்க ஓதக்கூடிய நேரத்திலே அந்த சூரா வந்து அவங்களுக்கு சரியா வரல, தவறுதலாக அதை ஓதுறாங்க. இந்த நேரத்துல தான் இந்த வசனத்தை அல்லாஹ் அருளுகிறான். என்ன வசனத்தை? யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தக்ரபுஸ் ஸலாத்த வ அன்தும் சுகாரா, நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் போதையாக இருக்கும் போது தொழுகைக்கு நெருங்காதீர்கள். என்ன ஓதுறீங்க உங்களுக்கு புரியாதபடி நிலை தடுமாறி தானே ஓதுறார் அவரு. நீங்க என்ன ஓதுறீங்க என்று உங்களுக்கு புரியாதபடி ஓதக்கூடிய அந்த நிலை இருக்க, அப்படி போதையாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் தொழுகைக்கு நெருங்காதீர்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் அருளுகிறான். இது அடுத்த கட்ட தொழுகை இருக்கு. அப்ப 5 வக்துக்கு போதை இல்லாம இருக்க வேண்டியிருக்கு. அப்ப ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது குடிக்காம இருக்கணும். ஆரம்பிக்கும். இது அடுத்த கட்ட சீர்திருத்தமாக இருந்தது. அதற்கடுத்து அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா தெளிவா போட்டு உடைக்கின்றான். இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜுலும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். மதுபானங்கள், சூதாட்டம், சிலைகள், இது மாதிரியான காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தடை செய்யப்பட்டு விட்டது. அது அருவருக்கத்தக்க காரியங்கள், ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயல்கள், அதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் வசனத்தை அருளிவிட்டான். அப்ப அதுக்கு முன்னாடி அந்த மக்கள் ரெடியா இருந்திருப்பாங்க போல இருக்கு. அல்லாஹ் கொடுத்த அந்த பயிற்சியிலே படிப்படியாக அவருடைய உள்ளத்திலே இந்த கலாச்சாரத்தை மாற்றி வைப்பதற்காக இறைவன் வந்து சன்னம் சன்னமாக பாடம் நடத்தி இருந்தானே, அதனுடைய பயனை கண்கூடாக பார்க்கின்றோம். இந்த வசனம் இறங்கக்கூடிய நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீட்டிலே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார். இவர் என்ன செய்யறார்னா ஒரு பாத்திரத்திலே மதுவை ஊற்றி அவர்களுக்கு பரிமாறி கொண்டிருக்கிறார். பரிமாறி கொண்டிருக்கக்கூடிய சத்தம் கேட்குது. மதுபான ஹராம் ஆயிடுச்சு, வசனம் இறங்கி. இந்த காலகட்டத்தில் வசனம் இறங்கிய உடனே ரசூலுல்லாஹ் ஒருத்தர் கூப்பிடுறாங்க, போய் ஊரு பூரா சொல்லு, இந்த விஷயம் மக்களுக்கு தெரியாது, குடித்துக் கொண்டிருப்பார்களா இல்லையா, ஹராமாக்கப்பட்டது என்ற செய்தியை அந்த மக்களுக்கு நீங்கள் அறிவியுங்கள் என்று சொன்ன உடனே ஒருத்தர் வந்து ஏலான் பண்ணிக்கிட்டே போறாரு, அறிவிச்சுக்கிட்டே போறாரு. சத்தம் கேட்குது. அபூ தல்ஹா அவர்கள் சொல்றாங்க, அனஸே நீ போய் அது என்னன்னு கேட்டுட்டு வாங்க என்ன அறிவிக்கின்றார்கள். அனஸ் அவர்கள் வந்து அதை கேட்கிறாரு, அவர் அறிவு பண்றார். அலா இன்னல் ஹம்ர கத் ஹுர்ரிமத், மக்களே அறிந்து கொள்ளுங்கள், மதுபானம் என்பது ஹராமாக்கப்பட்டு விட்டது, குடிக்காதீங்க என்று சொல்லி அவர் அறிவிப்பு. இது வீட்டிலே இருக்கக்கூடிய மதுவை யாராவது அவங்க வந்து குடிக்கிறத அன்னைக்கு விடுவாங்களா? அதான் அந்த காலத்துல கூட ஒரு இதுல சொல்லுவான், நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம்படி தங்கம்னு சொல்லுவான். இன்னைக்கே குடிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டானா. குடிகாரர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கான். யாராவது ஊர்ல வந்து அறிவுரை சொன்னா கூட என்ன இன்னைக்கே இப்பவே போட்டு உடைக்க மாட்டான். இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு மனக்கவலையா இருக்கு, நாளைக்கு விட்டுருவோமே என்று சொல்லி நாளையத்தான் சொல்லுவான் என்று நம்ம கேட்டிருக்கிறோம். இவங்க சொல்றாங்க உடனடியாக போட்டு உடைக்க சொன்னார்கள். வெளியில கொண்டு வந்து அவர் கொட்டுகிறார். கொட்டினால் மதீனாவுடைய தெருக்களிலே மது ஓடிக்கொண்டிருக்கிறது. ஜரத்தி சக்கக்கில் மதீனா. சில ஆண்டுகள் அவங்க பழக்கத்திலே இருந்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக
மதுபானம் விற்கக்கூடாது, வாங்கக்கூடாது, குடிக்கக்கூடாது, ஊத்தி கொடுக்க கூடாது, தூக்கிட்டு வர செஞ்சுதான் அந்த அரசாங்கத்தை அவங்க ரன் பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம மாநில அரசாங்கம் சொல்லி இந்தியாவின் பல மாநில அரசாங்கம் சொல்வது என்ன? மதுபானத்தை தடை செய்தால் எங்களுடைய அரசாங்கத்துடைய பட்ஜெட்டே நாங்க போட, குடிமகன் குடிச்சான்னு சொன்னா குடிமகன் ஆடுவான், குடிமகன் குடிப்பதை நிறுத்தினால் அரசாங்கமே ஆடி போயிடும். பண்டிகை காலங்களிலே 500 கோடி 1000 கோடிக்கு சரக்கு விற்க வேண்டும் என்று டார்கெட் போட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். கலெக்டர் இருக்கிறார் பாத்தீங்களா, கலெக்டர் எப்பேற்பட்ட யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி முக்கியமான படிப்பு படித்து அந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறார். கலெக்டருக்கு ஒரு வேலை கொடுத்து சாராயம் விற்கிற வேலை கொடுத்துருக்காங்க கலெக்டருக்கு. யாரு? கலெக்டருடைய அண்டர்ல தான் அது வருகிறது. ஒரு நாளைக்கு இப்ப பொதுப்பணித்துறையில் நிறைய ஆறுகள், அந்த ஏரி கம்மாய் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஏரி கம்மாய்க்கு எவ்வளவு தண்ணீர் வருகிறது, எவ்வளவு தண்ணீர் திறந்து விட தயாரிக்கிறாங்கன்னு சொன்னா எத்தனை மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கப்படுது என்ற தகவலை அவங்க அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டும். இன்னொரு முக்கியமான தகவல் என்ன சொல்ல வேண்டும் என்றால், அந்த மாவட்டத்தில் எவ்வளவு சாராயம் விற்பனையாகிறது என்ற தகவலையும் அரசாங்கத்துக்கு அவர்கள் சொல்ல வேண்டும். இப்படி பயங்கரமாக அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி அரசாங்கம் சாராயம் விற்குது. நெடுஞ்சாலைகள்ல சாராய கடை வைக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கிறது. இப்ப ஹைவே இருக்கு பாத்தீங்களா, நேஷனல் ஹைவே இருக்குன்னு சொன்னா நேஷனல் ஹைவேயிலே சாராய கடை வைக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் போட்டாங்க. சொல்றாங்க. சொன்ன உடனே கடை இப்படி திருப்பிட்டான். அதே ரோட்ல இப்படி இருந்த கடையை அப்படி திருப்பி வச்சாச்சுன்னா வழி அந்த பக்கம் வந்துருதா இல்லையா? இப்படி எப்படியாவது சாராய இன்னைக்கு நம்முடைய தமிழக அரசும் மற்ற மாநில அரசுகளும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கேதான் காசு இருக்கிறதே, வேற வழி இல்லை என்கிறார்கள். நபி அவர்கள் உண்டாக்கிய அந்த அரசிலே மதுபானத்தை ஹராமாக்கினார்கள். நியாயமான முறையில தான் அது திரட்டினார்கள். எப்பேற்பட்ட ஒரு சீர்திருத்தத்தை அவங்க உண்டாக்குனாங்கன்னு பார்க்கிறோம். இன்றைய இளைய சமுதாயம் எவ்வளவு மோசமான சீரழிந்து கிடக்கின்றார்கள். இந்த ரமலான் மாசம் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குறதை மறுக்க முடியாது. பல குடிகாரர்களும் சரக்கு மாட்டில் தொறாத ஒரு மாதம் இந்த ரமலான் மாசம் தான், போகவே மாட்டான். நேற்று வரைக்கும் டாஸ்மாக் நின்னவன் இன்னைக்கு மஹல்லா மாசத்துல வந்து நிக்கிறான். என்ன காரணம்? ரமலான் கொடுக்கக்கூடிய பயிற்சி, நபிகளால் ஏற்படுத்திய ஒரு பயிற்சி, அது அவனை தற்காலிகமாக ஒரு நல்லவனாக மாற்றி வைத்திருக்கின்றது. இவன் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இதை கடைபிடித்தால் அவனை சிறந்த மனிதனாக மாற்ற முடியும். அப்பேற்பட்ட அற்புதமான கலாச்சாரத்தை நபியர்கள் உண்டாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். இந்த மதுவினுடைய கேடுகளை ரொம்ப மோசமாக இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு குடும்பத்தினுடைய எல்லா விஷயங்களுமே சீரழிந்து போகிறது. ஒருத்தன் குடிகாரன் ஆகிட்டா போதும், ஒருத்தன் குடிகாரன் ஆகிவிட்டால் அந்த குடும்பத்தினுடைய நிலையே தலைகீழாக போகிறது. எந்த உதவி ஏற்பாடும் தெரியவில்லை. ஒரு விஷயத்தை ஒருத்தன் நல்ல குடிச்சுட்டான், குடித்து நல்ல போதை ஏறிவிட்டது, வீட்டிற்கு வந்திருக்கிறான். அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல, தாய்க்கும் தாரத்துக்கும் வேறுபாடு தெரியல. குடிச்சிட்டு வர்றவனுக்கு மனைவி யாரு அம்மா யாரு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு மோசமா போறாங்கன்னு படித்திருக்கிறோம். இன்னைக்கு அதெல்லாம் தாண்டியாச்சு. நல்லா குடிச்சிட்டு வந்திருக்கிறான், வீட்டுல வாசல்ல விழுந்துட்டான். அவன் வளர்க்கக்கூடிய நாய் அங்கே படுத்திருந்திருக்கு. அந்த நாயை என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த நாயை பிடிச்சி இழுத்து அந்த நாய்க்கே கூட அந்த வாடை புரிக்கிற போல இருக்கு. அது நல்ல லப்புன்னு கடிச்சிருச்சு. மனைவிக்கு முத்தம் கொடுக்க போய் அந்த வாய் முத்தம் நாய் முத்தமாகி அந்த நாய் அவன் ஒரு புடுங்கு புடுங்கி கொடுத்த அந்த நடைமுறையை இன்னைக்கு மக்கள் செய்யாமல் இருக்கின்றார்கள். அந்த புரட்சியை நோக்கி இவர்கள் பயணிக்காமல் இருக்கின்றார்கள். எனவேதான் இது மாதிரியான மதுபானத்துடைய கேடுகள் சமுதாயத்திலே மாற்றி அமைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இதை கூடுதலாக தெரிய வேண்டிய செய்தி. அப்புறம் ரசூலுல்லாஹி அவங்களுடைய அந்த கலாச்சார மாற்றம் என்பது
அந்த மக்கள் மத்தியிலே மிக முக்கியமான ஒரு தாக்கத்தை உண்டாக்கி இருப்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய பணி அதுவாகத்தானே இருந்தது. அல்லாஹ் திருமறையிலே சொல்ற ஒரு வசனம், அற்புதமான ஒரு வசனங்க. அந்த வசனத்தை படித்தால் அதுக்குள்ள எல்லாமே அடங்குது. என்னெல்லாம் அடங்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? அவரை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு? அவர் எப்பேற்பட்ட பணிகளை செய்வார்? அவர் விஷயத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற இத்தனை தகவலையும் ஒரே ஒரு சின்ன வசனத்துல அல்லாஹ் சொல்லிவிட்டான். திருமறை குர்ஆன்ல 7வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு வசனம், அல்லதீன யத்தபிஊன ரசூல நபியல் உம்மிய, எழுத படிக்க தெரியாத இந்த தூதரை தான் அவர்கள் பின்பற்றுகின்றார்கள். அல்லதி எஜிது, இந்த இறை தூதரை பற்றி தங்களுடைய தௌராத் வேதத்திலும் இஞ்சில் வேதத்திலும் எழுதப்பட்டிருப்பதை அவர்கள் பார்க்கின்றார்கள். அவர் என்ன செய்கின்றார்? யாமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹாஹும் அனில் முன்கர். அந்த மக்களுக்கு நல்லவைகளை ஏவுகிறார், அல்லவைகளை விட்டும் தடுக்கின்றார். நல்ல விஷயத்தை ஏவி சொல்லிக் கொடுக்கிறார், தீய விஷயங்களை செய்யாதீங்க என்று தடுக்கின்றார். வயுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ் யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத் வயுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ். தூய்மையானவற்றை அந்த மக்களுக்கு ஏவுகிறார், தூயவற்றை ஏவுகின்றார். வயுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ், தீயவற்றை விட்டும் அவர்களை தடுக்கின்றார். அல்லாஹ் அழகா சொல்றான், இந்த நபின்னா யாரு? இவருக்கு எழுத படிக்க தெரியாது. இவரை பத்தி இப்ப மட்டும் இல்ல, முன்னாடி நம்ம சொன்ன வேதமாகிய தௌராத்திலையும் பேசிட்டோம், இஞ்சிலையும் பேசிட்டோம். அவருடைய பணி என்ன? நன்மையை ஏவுவார், ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார், தீமையை விட்டு மக்களை தடுப்பார், தூய்மையான விஷயங்களை மக்களுக்கு ஏவுவார், தீய விஷயங்களை விட்டு கெட்ட விஷயங்களை விட்டு மக்களை தடுப்பார் என்று சொல்லிவிட்டு இப்ப நம்ம விஷயத்துக்கு அல்லாஹ் வர்றான். யார் இவன்? இந்த இறை தூதரை நம்பிக்கை கொண்டு அஸ்ஸரூஹு வ நஸரூஹு, இந்த இறை தூதரை கண்ணியப்படுத்தி அவருக்கு உதவி செய்து அவருக்கு சொல்லப்பட்ட அவரோடு இறக்கப்பட்ட இந்த வேதத்தையும் நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்கள் தான் வெற்றி பெறக்கூடியவர்கள். அற்புதமான ஒரு வசனம். இறை தூதர்னா யாரு? இவர் தான் இறை தூதர். அவருடைய பணி என்ன? இன்னென்ன பணிகள். நம்ம அவரோட எப்படி ரிலேஷன்ல இருக்கணும், எப்படிப்பட்ட தொடர்பை ஏற்படுத்தணும்? அவரை மதிக்கணும், அவரை கண்ணியப்படுத்தணும், அவருக்கு உதவி செய்யணும், அவர் சொன்ன விஷயங்களை பின்பற்றணும், அவரோடு இறக்கப்பட்ட விஷயங்களை நம்ம நம்பிக்கை கொள்ள வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். இப்படி இருந்தால் உங்களுக்கு வெற்றி. அற்புதமாக அனைத்து கருத்துக்களையும் பொதிந்து உள்ளடக்கி இறைவன் நமக்கு சொல்லி இருப்பதை பார்க்கின்றோம். அப்ப இந்த விஷயங்களை கடைபிடிச்சோம்னு சொன்னால் மிகச் சிறப்பாக ரசூலுல்லாஹ்வுடைய அந்த எப்படி அந்த சமுதாயத்தில் மாற்றத்தை உண்டாக்குனாங்க. அவங்க வாழ்ந்த காலத்திலே உமர் அவர்களை உருவாக்கினார்கள், அபூபக்கர் அவர்களை உருவாக்கினார்கள், உஸ்மான் அவர்களை உருவாக்கினார்கள், அலி அவர்களை உருவாக்கினார்கள். அதுபோல நல்ல மனிதர்களாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களும் உருவாக முடியும். நாம் செய்ய வேண்டியது என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்த வழிமுறைப்படி நாம் நடக்கக்கூடிய மக்களா இருக்கணும். அது இல்லாட்டி ஒண்ணும் செய்ய முடியாது. சும்மா கேட்டுட்டு போனா நடக்காது. அவர்கள் சொன்ன விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தால் கண்டிப்பாக மாற்றம் வரும். அப்பேற்பட்ட ஒரு புரட்சியை அவர்கள் செய்திருப்பதை பார்க்கிறோம். இது அவர்கள் உண்டாக்கிய மிக முக்கியமான கலாச்சார மாற்றமாக இருக்கிறது. இது ஒன்று. இன்னொரு விஷயம் அவங்க மாத்தினது என்ன அப்படின்னா, இந்த வட்டி என்பது இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய ஒரு பாதிப்பை உண்டாக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த மதுபானது கூட ஒரு வட்டி காரணமா இருக்கிறது. இந்த வட்டி என்ற பெயரிலே எத்தனை விதமான பேர்ல சொல்றோம். ரன் வட்டிங்கிறான், மீட்ரு வட்டிங்கிறான், தண்டல் வட்டிங்கிறான், கந்து வட்டிங்கிறான். சென்னையில ரொம்ப பிரபலியமா இருக்கு. இங்க புது புது பேர்லாம் வட்டி இருக்கிறது. மற்ற ஊர்களை விட சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு மணி நேரத்துக்கெல்லாம் அதை தாண்டிய வட்டி கூடுகிறது. இப்படியான வட்டியின் மூலமாக செல்வங்களை சீரழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாமிய மார்க்கம் வட்டியை தடை செஞ்சுச்சு. மக்களுடைய வாழ்க்கையிலே இந்த வட்டி கலாச்சாரம் வரக்கூடாது. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு நம்ம வாழணும். தேவைப்பட்டா கடனா கேட்கலாம், அவர் கடனா கொடுக்கலாம். கடனை கொடுக்கக்கூடியவருக்கு அறிவுரை சொன்னது, கடன் கொடுக்கக்கூடியவர் வட்டி வாங்கக்கூடாது. முடியலையா அவங்க கொஞ்சம் தர முடியலையா கொஞ்சம் அவர்களுக்கு அவகாசம் கொடுங்கள். இல்லை என்று சொன்னால் அந்த கடனை நீங்கள் தள்ளுபடி செய்து விடுங்கள். இதுதான் கூடுமே தவிர வட்டி என்பது வரவே கூடாது. வட்டியை பெரும்பாவத்திலே வைத்தார்கள். வட்டி வாங்கக்கூடியவர்களுக்கு நிரந்தர நரகம் என்று இஸ்லாமிய மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. எப்பேற்பட்ட சீர்திருத்தத்தை அவர்கள் உண்டாக்கி காட்டியிருக்கின்றார்கள். இன்று பார்த்தால் வட்டி கலாச்சாரம் நிறைய இருக்கிறது. வீடு தேடி வந்து கொடுக்குறான்,
போன் நீங்க எத்தனை போன் வருது, போன் எடுத்து வந்தா உங்களுக்கு லோன் வேணுமான்னு கேட்கறேன். எனக்கு இருக்கிற இருக்கு, கார் லோன் இருக்கு, உங்களுக்கு அந்த லோன் இருக்கு, இந்த லோன் இருக்குன்னு சொல்லி நம்மள லோனு அலைய வைக்கிறதுக்கு உண்டான எல்லா அவ்வளவு மோசமான பாவமாக வட்டி இருக்கின்றது. வட்டியிலே மூழ்கி கிடக்கின்றார்கள். கடுமையாக அதை சாடி வந்து வட்டி வாங்கி சாப்பிடுகின்றார்களோ அவங்க மறுமையில எப்படி வருவார்கள்? ஷைத்தானால் தீண்டப்பட்டவனை போல் ஷைத்தான் பிடிச்ச மாதிரி வருவாங்க. காரணம் என்ன? அவங்க சொன்னாங்களாம், இன்னமல் பைவு மிஸ்ருல் ரிபா, வியாபாரமும் வட்டியும் ஒன்று என்று அவர்கள் சொன்னார்கள். அது ஒண்ணு கிடையாது. வட்டி என்பது நம்முடைய செல்வத்தை அழிக்கக்கூடியது. அல்லாஹ் திருமறையிலே சொல்லும் போது எம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகா, அல்லாஹ் வட்டியை அழிக்கின்றான், தர்மத்தை வளர்க்கின்றான். எந்த முஸ்லீமுடைய வாழ்க்கையிலும் வட்டி உள்ள வரவே கூடாது. மகளிர் சுய உதவி குழுன்னு ஒண்ணு வருது, பெண்களுக்கு தனியா டார்கெட் பண்றாங்க. ஆண்களுக்கு பல விதங்கள்ல கவுத்தி அவனை வந்து வட்டியில விழ செய்வதை போல மகளிர் சுய உதவி குழு என்ன உதவி பண்ற? நீ வட்டியில போய் தள்ளுற எங்க சமுதாய மக்களை. வட்டி கூடாது என்று தடுக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த இந்த மார்க்கத்திலே இந்த மக்களை கொண்டு போய் வட்டியிலே தள்ளுகின்றார்களே. நகையை கொண்டு போய் அடகு வைக்கிறது, எத்தனை பேரிடத்திலே அந்த பழக்கம் இருக்கிறது. நகையை கொண்டு அடகு வைத்து அந்த காசை வாங்கி ஒரு பொருள் வாங்க வேண்டியது. கடைசியிலே நகையை மூழ்கி போயிடும், அந்த பொருள் ஒண்ணும் இல்லாம போயிடும். சமுதாயம் வந்து ரொம்ப மோசமான நிலையிலே சென்று கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். வட்டியை நபியர்கள் தடுத்தார்கள். அந்த இறுதி ஹஜ் அவங்களுடைய ஹஜ்ஜத்துல் விதால பேசும்போது சொன்னாங்க, வட்டி தடை செய்யப்படுகிறது. தடை செய்யறதுன்னு சொன்னா சில ஊருக்கு தடை பண்ணுவான், தான் குடும்பத்துக்கு அந்த சலுகையை தனியா பிரிப்பான். ரசூலுல்லாஹி அவங்க சொன்னாங்க, வட்டி தடுக்கப்படுகிறது. அப்பாஸுடைய வட்டியை நான் தள்ளுபடி பண்றேன். நாங்க அப்பாஸ் என்பவர் யாருன்னா ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை. அவருடைய அந்த வட்டியை நான் தள்ளுபடி பண்றேன், என்னுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன். நாங்க சில விஷயங்கள் வந்து வரட்டு தத்துவங்களாக இருக்கும், வாழ்க்கை தத்துவங்களாக இருக்காது. நபி அவங்க சொன்ன எதுவுமே வரட்டு தத்துவங்கள் அல்ல. சிலது மேடை எடுத்தால் பேசுவார்கள், அது நடைமுறைக்கு ஒத்து வராது. அதில் நியாயம் இருப்பது போன்று மணிக்கணக்கிலே பேசிவிட்டு இறங்கி போய் விடுவார்கள். செயல்ல ஒண்ணுமே அவன்கிட்ட இருக்காது. வாயில் சர்க்கரை கையில் பொக்கரைன்னு சொல்லுவாங்க. வாயை திறந்து பேசினார்னா நல்ல ஒரு மல்கோவா மாம்பழத்தை, கனிந்த மல்கோவா மாம்பழத்தை ஒரு 5 நாள் தேன்ல ஊற வச்சு சாப்பிட்டா எவ்வளவு சுவையா இருக்கும், அவ்வளவு சுவையா பேசுவார். பேச்சிலே அந்த இனிப்பு இருக்கும், செயல்ல ஒண்ணுமே இருக்காது. ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சுக்கள் அப்படிப்பட்டதா? அவங்களுடைய போதனைகள் அப்படிப்பட்டதா? இதை பத்தியாவது அவங்க மிகையாக பேசி இருக்கின்றார்களா? உள்ளது உள்ளபடி சொல்வார்கள். வரட்டு தத்துவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சில் இடமே கிடையாது. எல்லாமே வாழ்க்கை தத்துவங்களாக இருக்கும். சொல்றாங்க, வட்டி ஹராமாக்கப்படுது, என் குடும்பத்திலிருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன், என்னுடைய பெரிய தந்தை அப்பாஸுடைய வட்டி தள்ளுபடி செய்யப்படுகிறது. வட்டி கலாச்சாரத்தை ஒழித்து அந்த சமுதாயத்தை வளர்த்தெடுத்திருக்கின்றார்கள். பிற்காலத்தில் இந்த சமுதாய மக்கள் எப்படி மாறினாங்கன்னு பார்க்கிறோம். ஆரம்பத்திலே மதீனாவிற்கு சென்ற காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டார்கள். உணவுக்கு கஷ்டம், அணிந்திருக்கின்ற ஆடைக்கு மாற்று ஆடை கிடையாது. இப்படிப்பட்ட நிலையிலே பரவலாக பல சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். இந்த நிலையெல்லாம் மாற்றி அமைத்து ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இறுதி காலகட்டங்கள்ல செல்வம் நிறைய பெருக்கெடுத்து ஓடியது. இஸ்லாமிய ரசூலுல்லாஹ் ஏழ்மையா இருந்தாங்க, இஸ்லாமிய அரசாங்கம் தன்னிறைவாக இருந்தது. ஆரம்பத்திலே ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னா அவருடைய உடலுக்கு தொழுகை நடத்தக்கூடிய நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, இவருக்கு கடன் உண்டா என்று கேட்பார்கள். ஆமா கடன் உண்டு. அந்த கடனை அடைப்பதற்கு அவர்கிட்ட சொத்து இருக்கா என்று கேட்பார்கள். சொத்து இருக்குன்னு சொன்னா அந்த சொத்தை கொண்டு கடனை அடைங்கன்னு தொலை வச்சிருவாங்க. சொத்து இல்லை என்று சொன்னால் இவருக்கு நான் தொழுவிக்க மாட்டேன் என்று சொல்லுவார்கள். அதை ஏன் சொல்றாங்கன்னா, அப்படி சொல்லும் போது யாராவது அவருக்காக அந்த நேரத்தில் முன் வருவாங்க, இல்லைங்க இவர் கடன் நான் பொறுப்பேற்றுக்கிறேன் என்று சொன்ன உடனே அதை அவரை பொறுப்பாக்கிட்டு தொலை வைப்பாங்க ஆரம்பத்தில். ஏன்னா இஸ்லாமிய அரசாங்கத்தில் பணம் கிடையாது. பிற்காலத்திலே என்ன நிலை வந்தது என்று சொன்னால், ஒரு ஜனாசா வருது, ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இவருக்கு கடன் உண்டா? ஆமா கடன் இருக்கு. சொத்து இருக்கா? சொத்து இருக்கு. அந்த சொத்தை அவருடைய வாரிசுகளுக்கு கொடுத்து விடுங்கள், இவருடைய கடனை நான் அடைக்கிறேன் என்று சொன்னார்கள். நான் அடைக்கிறேன், இஸ்லாமிய அரசாங்கத்தில் உள்ள பைத்துல் மால்ல இருந்து எடுத்து அந்த கடனை அடைப்பார்கள். இந்த நிலை எப்படி உருவாக்குனாங்க? சாராயத்தை கொண்டுதான் உருவாக்குனாங்களா? இன்னைக்கு பல கேடுகட்ட அரசாங்கம் சொல்கின்றார்களே, இதை கொண்டுதான் அரசாங்கத்தை நடத்த முடியும்னு, அப்படிதான் அவங்க நடத்தினார்களா? மதுவை தடை செய்தார்கள்.
எந்த மோசடியும் தடை செய்தார்கள். எந்த விதமான ஏமாற்று வேலையும் கிடையாது. அனைத்து விஷயங்களுமே நேர்மையாக உண்மையாக செய்யப்பட்ட பொருளாதாரம் தான். அதை கொண்டே தன்னிறைவு பெற்று அரசாங்கமும் வளர்ந்தது, தனி மனிதர்களும் வளர்ந்தார்கள். எத்தனை சஹாபாக்களுடைய வாழ்க்கை இறுதியில் எப்படி இருந்தது? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவங்க சொல்றாங்க, இறக்கக்கூடிய நேரத்தில் இவ்வளவு செல்வங்கள் எங்களுக்கு வந்துருச்சே என்று சொல்கின்றார்கள். பல சஹாபாக்கள் தன்னிறைவோடு வாழ்ந்தார்கள். சாது பின் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் சொல்றாரு, என்கிட்ட நிறைய செல்வங்கள் இருக்கிறது, எனக்கு ஒரே ஒரு மகள் இருக்கிறாள், என்னுடைய செல்வத்தில் 3/1 அவருக்கு கொடுத்துட்டு 3/2 இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு தரவா என்று கேட்டார். நான் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துறேன்னு சொல்ல வேணான்னு சொன்னாங்க. பாதியை தரவா என்று கேட்டார், பாதியும் வேண்டாம் என்றார்கள். அவர் 3/1 தரவா என்று கேட்டார், 3/1 அதிகம் தான், அதை வேணா கொடுங்கன்னு சொன்னாங்க. இப்படி அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்தது. தனி மனிதனுடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தினார்கள், அரசாங்கத்தினுடைய பொருளாதார நிலையையும் சீர் செய்தார்கள். சாராயத்தை கொண்டு செய்தார்களா? வட்டியை கொண்டு செஞ்சாங்களா? இல்லை. அழகான தன்னுடைய அந்த அல்லாஹ்வுடைய சட்டங்களை கொண்டு அங்கே நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார்கள். இதுதான் ஒரு நாட்டினுடைய ஏற்றத்துக்கு காரணமா இருந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த கொள்கை இருக்கிறது சாதாரண அடிப்படை அல்ல. இன்னைக்கு நம்ம நாட்டினுடைய நிலை எப்படி இருக்கின்றது? நம்ம பேர்ல கடன் வாங்குகிறார்கள். நம்ம எல்லாம் கடன்காரனா இருக்கிறோம். நம்ம வாங்கவில்லை, நம்முடைய பெயரை சொல்லி லட்சக்கணக்கிலே கடன் வாங்கி வைத்திருக்கின்றார்கள் உலக வங்கியிலே. மற்ற நாடுகளிடத்திலே கடன் வாங்கித்தான் இன்னைக்கு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையை நபி அவங்க உண்டாக்க அழகான கலாச்சாரத்தை பொருளாதார விஷயங்களை உண்டாக்கி இருக்கின்றார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்கிய அந்த கலாச்சாரம் மிகச் சிறப்பான கலாச்சாரத்தை உருவாக்கினார்கள். மக்களை காலத்துக்கு தக்கவாறு வாழணும், சூழலுக்கு தக்கவாறு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டா போதுமானது. மார்க்க விஷயங்களை சரியாக நம்ம கடைபிடிக்க வேண்டும். உலக விஷயங்கள் செல்வம் குறையுதா, அதுக்கு தக்க மாதிரி வாழணும். கடன் வாங்கக்கூடாது, தேவையில்லாம வாங்கக்கூடாது, வட்டிக்கு வாங்கக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு மனிதனை பாதிக்கும் என்ற அடிப்படைகளை புரிய வைத்து தன்னிறைவோடு ஒரு மனிதனை வாழச் செய்வதற்கு உண்டான அனைத்து போதனைகளையும் சிறப்பாக செய்து முடித்திருக்கின்றார்கள். எனவே அவங்களுடைய வாழ்க்கையிலே நம்ம பார்ப்பது என்ன என்று சொன்னால், அழகான கலாச்சாரத்தை சொல்லி மதுவை ஒழித்து, வட்டியை ஒழித்து, விபச்சாரத்தை ஒழித்து ஒழுக்கமான கண்ணியமான தெளிவான சமுதாயத்தை அவர்கள் உண்டாக்கி இருப்பதை பார்க்கின்றோம். அது அந்த சமுதாயம் அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றினால் இன்றைக்கும் அப்படிப்பட்ட சமுதாயம் உருவாக முடியும் என்று சொல்லி அப்படிப்பட்ட நன்மக்களாக நம்முடைய சமுதாயத்தை ஆக்குவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் நாளை தினத்திலே இன்னொரு தலைப்பிலே ரசூலுல்லாஹ் உண்டாக்கின இன்னொரு மாற்றம் குறித்து நம்ம அறிந்து கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.